வெல்கம் டு லிப் அவர் டெக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோகா லைவ் டிவிடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கோகா லைவ் டிவிடிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உபுண்டு ஓஎஸையும் கோகா சாஃப்ட்வேரையும் ரெண்டையும் ஒன்றா இன்ஃபில் பண்ணி ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட்டாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் ஃபார்மேட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி பூட்டபுள் இமேஜ் ஃபார்மேட்டாக நம்ம சிடியை ரைட் பண்ணிடுறோம். இந்த ரைட் பண்ண சிடியை இன்சர்ட் பண்ணி ஓஎஸ் எப்படி நம்ம பூட் பண்ணுறோமோ அந்த மாதிரி பூட் பண்ணால் போதும். பூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓஎஸ் ப்ளஸ் நம்மளோட கோகா சாஃப்ட்வேரும் அதில் இன்ஃபில்டாக கிடச்சிரும். ஸோ இதனால் நம்ம லினக்ஸ் தனியாகவும் கோகா சாஃப்ட்வேர் தனியாகவும் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு கோகா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி அதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணி கோகாவோட கமாண்ட்ஸை பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நம்ம டைப் பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கோகா சாஃப்ட்வேர் கிடைக்கும். ஸோ இந்த லைவ் சீடிங்கிறது என்ன அப்படின்னா, டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே ஒரு ஐஎஸ்ஓ ஃபைல் நம்மகிட்ட கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட்டு சீடியை ரைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூட்டபுள் பண்ணால் போதும். இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இதுக்கு நான் அந்த சாஃப்ட்வேரோட டவுன்லோட் லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி மெத்தடுங்கிறதையும் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்சர்ட் த டிவிடி அண்டு ரீஸ்டார்ட் த பிசி அண்ட் சேஞ்ச் த பூட்டபிள் ஆப்ஷன். டிவிடி லைவ் டிவிடி வில் டைரக்ட் டு லைவ் மூடு உபுண்டு லினக்ஸ். ஓகேங்களா, இந்த சேம் மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம அப்படியே பார்க்க போகிறோம் வீடியோவாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் பண்ணி வச்சுருக்க கோகா சாஃப்ட்வேர் டிவிடியை வந்து நம்ம சிடி ரைட்டோட இன்சர்ட் பண்ணிக்குவோம். இதில் இன்ஃபில்டாக டிவி ரைட் இல்லை, அதனால் எக்ஸ்டர்னல் டிவி ரைட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களில் இன்ஃபில்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு F1 F12 F9 அப்படின்னு கேட்டுருக்காங்க. இது பயோஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெத்துக்கும் மாறும். எனக்கு வந்து F9ங்கிறது பூட்டபிள் ஆப்ஷனு. ஸோ F9 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எது மூலயமா நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் கேட்குறாங்க. சிடி மூலயமா நம்ம ஓஎஸ் பூட் பண்ணலாம். சிடி ரேம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சமயம் நீங்கள் பென்ட்ரைவ் மூலயமா பண்ணிங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சிடி ரேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சிடி ரைட் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காமிச்சிருச்சு அந்த சிடியை. ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் பூட்டபிள் தி லைவ் சிஸ்டம் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ லோடாகி அந்த உபுண்டோட லோகோ சிம்பிள் வந்து காமிச்சிட்டு லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ hour எடுத்துக்கும். இந்த ½ hour நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பேக்கேஜாக இன்ஸ்டால் ஆகி வர்றதுக்கு அந்த டைமிங் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஆப்ஷனுக்கு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. சரி, ஓகே. ஸோ அது பிளிங்க் ஆகி முடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உங்களுக்கு வந்து இந்த லைவ் சிடி அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கோகாவை ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கோகா சாஃப்ட்வேர் இருக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறவங்களுக்கு மட்டும் ஸோ அந்த ரீட்மி ஃபைல்களை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதுலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அந்த ரீட்மிங்கிற ஃபைல்லையே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தபடி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்ளிகேஷனில் போய்ட்டு நம்ம டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்குவோம். டெர்மினலில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண போகல. நம்ம மெத்தடே காப்பி பேஸ்ட் மெத்தடு தான். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். சுடோ சூங்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோகா 123 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோகா 123 காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்த கமாண்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கமாண்ட். இதுதான் முக்கியமானது. இந்த கமாண்டை கரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்புக்கு போயிடும். ஸோ இவ்வளோ தான். இது வரையும் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம நார்மல் விண்டோஸில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் எப்படி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போவோமோ அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கிடச்சி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சாஃப்ட்வேரை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட் டிஸ்க்கை ஃபுல்லாக எடுத்துக்கலாமா இல்லை வந்து பாதியாக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிட்டு இந்த கோகா சாஃப்ட்வேரை ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் இப்போ கண்டினியூ கொடுத்துட்டேன்.
கண்ணி கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்தியா செலக்ட் பண்ணிட்டேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து கொல்கத்தானால கொல்கத்தா செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். அடுத்து வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. கரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், யூசர் நேம் வந்து லிப் பவர் டெக் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். என்னோடய யூசர் நேம் வந்து லிப் பவர் டெக். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தேவையான பாஸ்வேர்டு நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா பவர் டெக் அப்படிங்கிற பாஸ்வேர்டு வந்து நான் அதில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லாகின் பாஸ்வேர்டு. இது வந்து ஒரு லினக்ஸோட லாகின் பாஸ்வேர்டு, கோகாவோட லாகின் பாஸ்வேர்டு கிடையாது. ரெண்டையும் நீங்கள் குழப்பிக்க வேணாம். இது வந்து ஒன்லி லினக்ஸோட லாகின் பாஸ்வேர்டு. ஸோ நீங்கள் அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கமாண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக லோட் ஆகி ஓடிட்டுருக்கும். இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு வந்து ஓடிட்டுருக்கும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர் வரையும் வரும். ஸோ என்னோடய சிஸ்டம் ரொம்பவே ஸ்லோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மினிமம் ½ அன் ஹவர் வந்து ஆகிட்டுருக்கு. உங்கள் சிஸ்டம் நல்லாவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே ஒரு 50 மினிட்ஸில் கூட உங்களுக்கு வந்து இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இது என்ன ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோகாவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஒரு லினக்ஸ் OS-ஐ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது எனி வெர்ஷனாக இருக்கலாம். அது 16 இருக்கலாம், இல்லை 18 எனி ஒரு லினக்ஸ் வெர்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கோகா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோகா சாஃப்ட்வேரோட கமாண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு கமாண்ட் டைப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி டைப் பண்ணிட்டு வர மெத்தட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லைவ் சீரியலில் இன்ஃபில்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கமாண்ட்ஸு அங்கே ப்ளே ஆகிட்டே வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்னால் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மோசிலா ஃபயர்பாக்ஸாக இருக்கட்டும், அந்த லீஃப் பேடாக இருக்கட்டும், ஒரு ஓப்பன் ஆஃபீஸாக இருக்கட்டும். இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆஃபீஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு இமேஜ் வியூவராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேர்ந்து வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்டால் ஆகிறனால தான் ஸோ இவ்வளோ டைமிங் உங்களுக்கு எடுத்துக்கிறது காரணமே. ஸோ அதோட சேர்ந்து நம்மளோட ஸோ இந்த ப்ராசஸிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு அப்படின்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் அதுவே கேட்கும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபீடப் பண்ணி தான் காட்டியிருக்கேன். இதுவே உங்களுக்கு நம்ம ½ அன் ஹவர் வந்து வீடியோவை ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஓரளவுக்கு நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஃபாஸ்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் பாருங்கள் அந்த உள்ள கமாண்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஒரு சாஃப்ட்வேரோட இன்ஃபில்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. கோகா அதில் உங்களுக்கு லோட் ஆகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு உள்ளால் என்னென்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறத வரிசையாக உங்களுக்கு அந்த கமாண்டில் உங்களுக்கு தெரியும். ஸோ லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்குது நம்மளுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்து முடியணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆகப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வருது. ஸோ உங்களோட பேக்கேஜ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து OS வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரீஸ்டார்ட் பண்ணணுமா அப்படி கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுக்குறோம். ரீஸ்டார்ட் நவுன்னு கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து சிடியை நீங்களாக எடுக்கக்கூடாது. அந்த ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிடி வந்து வெளியில் வந்துடும். ஸோ அப்புறம் வந்து ரீஸ்டார்ட்னு கொடுத்துட்டேன். லோட் ஆகிட்டு இருக்குது. சிடி வெளியில் வர உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்க்ரீன் வந்து பிளாக் ஸ்க்ரீன் காமிச்சிட்ருக்கு. ஸோ திருப்பி லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கொடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ப்ரெஸ் என்டர் அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரெஸ் என்டருங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிடி வந்து ரிமூவ் ஆகி வெளில வந்துடும். ஸோ ப்ரெஸ் என்டர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சிடி வந்து இங்கே வெளில வரும். நாங்கள் என்டர் கொடுத்துட்டேன். ஓகே, சிடி வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளில வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடியை எடுத்து வச்சுட்டு
நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிடி வந்து நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து கோகா பேக்கேஜ் லினக்ஸ் ஓஎஸ் ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்டினியூவான்னு கேட்குது, F1 to கண்டினியூன்னு கேட்குது. ஸோ நான் வந்து F1 கொடுத்து கண்டினியூ பண்ணுறேன். F1ங்கிறது என் சிஸ்டத்தில் கேட்குது, உங்கள் சிஸ்டத்தில் வந்து கேட்கலாம், இல்லை கேட்காமே இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் டேரெக்டாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோகா 17 வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துருவோம். என்டர் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில கமெண்ட்ஸ்லாம் அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சு, எல்லாம் ஓகேன்னு சொல்லி க்ரீன் கலரில் ஓகே ஆகும். இது என்னென்னா ஃபுல் பேக்கேஜும் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆன எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ ஒரு அப்பாச்சியாக இருக்கட்டும், MySQL இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகி நம்மளுக்கு வந்து ரன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கிறது தான் ஒரு க்ரீனை கட்டுது. இதில் ஒரு சமயம் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குன்னா கூட அந்த ஓகே அந்த க்ரீன் பட்டன் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஃபெயில்டுன்னு இருக்கும். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு சாஃப்ட்வேரில் வச்சும் எரர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம க்ரீனில் காமிச்சிச்சு, ஓகேவும் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனும் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரீட்மி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுவோம், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மோசிலா ஃபயர்பாஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா மோசிலா ஃபயர்பாஸ் ஓப்பன் பண்ணுமே நம்ம கோகா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபில்டாக வந்துடணும். ஸோ இப்போ நான் அந்த மோசிலா ஃபயர்பாஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டாப் கிளைண்ட் ஒரு சைடும் ஒபாக் ஒரு சைடும் வந்து ஓப்பன் ஆகுது. கோகா லாகின் பேஜ் அப்படிங்கிறது பாருங்கள் வந்துருச்சு. ஸோ கோகாவோட அந்த லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா. அதே பார்த்திங்க அப்படின்னா ஒபாக் பேஜும் ரெண்டாவது ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ நம்ம 2 பேஜுமே வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அவங்களே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோகாவுக்கு லாகின் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறது இந்த ரீட்மி ஃபைலிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரீட்மி ஃபைலிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிப்ராபி ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கு பதிலாக வந்து நான் லீஃப் பேட் ஓப்பன் பண்ணுறேன். லீஃப் பேட்னா சீக்கிரம் குயிக்காக வந்து ஓப்பன் ஆகும், அதுக்காக வேண்டி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ லாகின் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் பார்த்திங்க அப்படின்னா கோகா _லைப்னு கொடுத்துருக்காங்க. அதை காப்பி பண்ணிக்கிறேன். நான் காப்பி பண்ணி கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். லாகின் இதில் வந்து யூசர் ஐடியில் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோகா 123 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோகா 123 காப்பி பண்ணிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கோகா 123 கூட டைப் பண்ண முடியாதா சொல்கிறது தெரியுது எனக்கு. பட் நம்ம காப்பி பேஸ்ட் மெத்தட்னால உங்களுக்கு நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். ஸோ லாகின் கொடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோகாவோட ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம். அதில் எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணணும், எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம வந்து கோகா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டு இல்லை கொரிஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டாலும் அந்த வீடியோ இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.